நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே அனல் பறந்த வாக்குவாதமானது நடைபெற்றுள்ளது. மேயரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததும் ஊழல் மலிந்துவிட்டதாக இரு தரப்பினரும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறி வந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நெல்லை மாநகராட்சி கூட்டமானது சாதாரண மற்றும் அவசர கூட்டமானது இன்னைக்கு காலையில 10 மணி அளவில் மாநகராட்சி வளாகத்துக்குள்ள இருக்கிற அரங்கில் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில மேயர் தலைமையில கிட்டுகிறவர் தலைமையில தற்போது அந்த அவசர கூட்டமானது நடைபெற்றுள்ள நிலையில ஏறத்தாழ 45க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க. திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கலந்துகிட்ட நிலையில அடிப்படை வசதிகளை கூட மாநகராட்சி தரப்பு செஞ்சு தர மறுக்கிறதா ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ள திமுக கவுன்சிலர்களோட தற்போது அதிமுக கவுன்சிலர்களும் இணைந்து கொண்டு ஒரு கூட்டத்துல என்னன்னா பாத்தீங்கன்னா ஊழல் ரொம்ப மலிஞ்சு போச்சு, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உட்பட எது கேட்டாலும் கமிஷன் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இரு தரப்புக்குள்ளேயுமே ஒரு மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஏற்கனவே நெல்லை மாநகராட்சியில பல்வேறு கட்டங்கள்ல ஊழல் மலிஞ்சு வர்றதா திமுக கூட்டத்துல, அதாவது திமுக மேயரை எடுத்து திமுக கவுன்சிலர்களே வாக்குவாதம் பண்ணாங்க கடந்த முறை கூட்டம் நடந்தப்போ. தற்போது அவர்களோட அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளுமே இணைந்து ஒரு இணைந்து அவர் மேல புகார் செலுத்துறாங்க. புகார் பண்றாங்க எப்படி பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, போதிய அளவுக்கு குடிநீர் வர மாட்டேங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பணிகளை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பணியை செய்யறாங்க, மற்றவங்களுக்கு பணி செய்யறது இல்லை. மற்றவங்களுக்கு உண்டான வேலைக்கு ஆள் கூட துப்புரவு பணியாளர் கூட, சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் கூட விடுறது இல்லைங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே அவங்க சொன்ன நிலையில அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே ஒரு மோதல் கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக கவுன்சிலர், அதாவது மொத்தம் 54 வார்டுகள், அதுல 6 கவுன்சிலர்ஸ் அதிமுக கவுன்சிலர், அந்த 6 கவுன்சிலர்களுமே தற்போது வெளியேறினாங்க. வெளியேறதை தொடர்ந்து இரு தரப்புமே கடுமையான ஒரு மோதல் போக்குங்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னா, அதாவது கடுமையான ஒரு வாக்குவாதம் நடைபெற்று எப்படி பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக இரண்டு தரப்பு கவுன்சிலர்களுமே இன்னைக்கு நேர எதிர்த்து வாக்குவாதம் பண்ணதா ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா மாறி போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடனடியாக மக்கள் பணிகளை செய்யணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பொதுமக்கள் தரப்புல பல்வேறு புகார்களும் மனுக்களும் கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது அந்த மோதலானது அதிகரிச்சிருக்குது. உடனடியாக இது குறித்து மாநகராட்சி நிர்வாகமும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்க ஆணையரும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா உள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கிறார்களா. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார். Yeah.